அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட போட முடியல. சங்கடமாக இருக்குது. ஒரு நல்லது பண்ண போகும்போது ஒரு கெட்டது நடந்திருக்கு. உடஞ்சிருச்சுங்க. நண்பா, நான் உங்கள் டிஒய்ஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயங்க. நாளைக்கு வந்து என்னோடய பர்த்டே. ஸோ நாளைக்கு எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. நான் வந்து நிறைய பேத்துக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஒரு சில ஆசிரமத்துக்கு போயிட்டு முதியோர்களுக்கு சாப்பாடு போடலான்னு சொல்லி கேட்டிருந்தேன். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டேன், பட்டு கிடைக்கல. எங்கள் அம்மா ஒரு சைடு கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு இன்றைக்கி வந்து டீ கொடுக்குறதுக்கு மட்டும் கிடச்சிருக்கு. டீ ஸ்நாக்ஸ் நம்ம வாங்கி கொடுக்கணும். அதுக்கு தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், என்னோடய பைக்கு காலையிலேயே உடஞ்சிருச்சுங்க. நம்ம லைஃப் பார்ட்னரில் அடுத்த டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மட்கார்டு மாற்ற எவ்வளோ ஆகுன்னு தெரில. கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஒரு நல்லது பண்ண போகும்போது ஒரு கெட்டது நடந்திருக்கு. பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம போயிட்டு அவங்களுக்கு நம்ம ஃபுட்டு டொனேட் பண்ணுறதுக்கு தான் கிடைக்கல. பட் இன்றைக்கி ஸ்நாக்ஸு இந்த டீ டைம் மட்டும் தான் கிடச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் நமக்கு கிடைச்சதே பெரிய விஷயம். அவங்களுக்கு முடியாத முதியோர்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை பண்ண போகிறோம். சரி, வாங்க போகலாம். மகேஸ்வரன் புஷ்கரணி அவங்களுடைய மகனுடைய பிறந்தநாள். பேர் வந்து தியாகோட பிறந்தநாளுக்காக நல்ல கைத்தட்டி சந்தோஷமா இருக்கணும். அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் கடவுள் சகல சௌபாக்கியமாக ஐஸ்வர்யமாக கிடைக்கணும். செய்கிற தொழில் முன்னேற்றம் அடையணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அவங்க குடும்ப நலனுக்காக பிரார்த்தனை. எல்லோரும் இல்லையா அவங்க வெட்டி கொடுத்து இப்போதான் எனக்கு மனம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க, எனக்காக ப்ரே பண்ணாங்க. விபூதியெல்லாம் வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணி கையெல்லாம் தட்டினாங்க. எனக்கு அந்த டைமில் கண்ணெல்லாம் கலங்கிருச்சுங்க. அப்படியே சரியான சந்தோஷத்துக்கு போயிட்டேன். அவங்க ஆசீர்வாதம் பண்ணப்போ எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அவ்வளோ பேரும் ஆசீர்வாதம் பண்ணி ப்ரே பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட போட முடியல.
எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. கண்டிப்பாக இன்னொரு நாள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக போடுவேன். எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிற ஆசை இருக்குது. எனக்கான டைம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இந்த டைம் கிடைக்கல. எனக்கு இப்போ தாங்க சந்தோஷமாக இருக்குது.